இப்ப கூட நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன்னு நினைச்சிடாத. உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். நிஜமா சொல்றேன். நீ இப்படியே வாழ்க்கை முழுக்க இருந்துடக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். திரு, நாங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆமா திரு, நெக்ஸ்ட் வீக் திவ்யாக்கு எக்ஸாம் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா காஞ்சனா நீயே சொல்லு. திவ்யாவோட எக்ஸாம்காக தான் நாம கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தோம். அதான் இப்ப எக்ஸாம் முடிய போகுதே, அதான் அப்படியே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிரலான்னு ஜோசியரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்தை இத்தனை நாள் நம்ம தள்ளி போட்டதே தப்பு. அதுக்குதான் இவரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அது இன்னைக்கு நாள் குறிக்கிற விஷயத்த பத்தி என்கிட்ட யாருமே சொல்லலையே. அதெல்லாம் நேத்து நைட்டே என்கிட்ட சொல்லிட்டா. காஞ்சனா, நீ வேலையை ஆரம்பிமா. ஏற்கனவே உப்பு கூட மாத்தும் போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. உப்பு கூட கொட்டி போச்சு. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கும் போதும் திருவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நாள் குறிக்கிறதுக்காக காஞ்சனா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. சாமி, இந்த கல்யாணம் எங்க குடும்பத்துல நடக்கிற ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். அது எந்த சிக்கலும் இல்லாம நடக்கணும். கல்யாணம்னா சின்ன சின்ன தடைகள் வரதா செய்யும். அதுக்கு பரிகாரம் பண்ணா சரியாயிடும். இவங்க 2 பேர் கல்யாணமும் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சா நல்லது. என்னன்னு சொல்லுங்க சாமி, எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். சொல்றேங்கய்யா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பரம்பரையா செய்யற வழக்கம் இருந்து அதை பண்ணாம விட்டுருக்கீங்களா? என் கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். இத பீரோக்குள்ளேயே பூட்டி வச்சு யாருக்கும் பிரோஜனம் இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு கல்யாணம் நடக்க ஏதோ பரிகாரம் சொல்றேன்னு சொன்னீங்களே சாமி. சொல்றேன். புண்ணியத்திலேயே பெரிய புண்ணியம் ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த வைரவேல் முன்னாடி உங்க செலவுல 9 ஏழை ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 9 ஜோடிகளும் இந்த வைரவேலை கும்பிட்டு தாலி கட்டணும். இதே வைரவேலை உங்க பேரன் பேத்தி கல்யாணத்திலையும் நடுநாயகமா வச்சீங்கன்னா அந்த புண்ணியத்துல உங்க வீட்டு கல்யாணம் சிறப்பா நடக்கும். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நாளை குறிச்சு கொடுங்க. நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கே அதை செஞ்சுட்டா மத்த கல்யாண வேலையை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். அதெல்லாம் பண்ணிடலாம். என்னப்பா திரு, பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணிடலாம் தாத்தா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு எழுதிடுறேன். சரிங்க சாமி. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு எழுதியாச்சு. உங்க குடும்பத்துல உள்ள யாராவது ஒருத்தங்க இத கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அம்மா, மகா, நீ கொண்டு போ. ஏய், என்ன சொல்ற? அவ எதுக்கு பண்ணணும்? பாட்டி இருக்காங்க. ஏன் காவேரி, கவிதா இருக்கா? ஒரு வேலைக்காரியை போய் பண்ண சொல்ற? அம்மா, நீங்க சொல்ற எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க. நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா மகா என் கூட பிறக்கலனாலும் என் மேல பாசத்தோட இருக்கிறவ. அவதான் இதை செய்யறதுக்கு சரியானவ.
மகா, நீ செய்யறதுதான் சரியா இருக்கும். நீயே செய். என்ன மகா யோசிக்கிற? நான் சொல்றேன், நீ தான் செய்யணும். கடவுளே, ஊர்ல எல்லாரும் என்ன அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. நான் தொட்டது துளங்கும்னு நம்புவாங்க. அதெல்லாம் உண்மைன்னா நல்லூரம்மா திவ்யா அக்காவுக்கும் அவருக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம சிறப்பா நடக்கணும். என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தா திவ்யா அக்கா இத்தனை பேர் முன்னாடி என்னை இந்த பூஜையை செய்ய சொல்லுவாங்க. அவங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே. வாம்மா, கொடு. அப்பா முருகா, வேலுண்டு வினையில்லைன்னு சொல்லுவாங்க. உன் கருணையால இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அப்போ நாளைக்கு 9 ஜோடிகளுக்கு கல்யாணத்தை நடத்திடலாம். அதுதான் உங்க பேரம்பேத்தி கல்யாணத்துக்கு நீங்க போடுற பிள்ளையா சுழி. மகா, இந்த வைர வேலை எடுத்துட்டு போய் பத்திரமா பீரோல வச்சிருமா. சரிங்க தாத்தா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க நீ விட மாட்ட. நீ இந்த வீட்லயே இருந்தா நான் ஆசைப்பட்டபடி என்னால நிம்மதியா அந்த கல்யாணத்தை நடத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே உரு போட்டு ஏதாவது தடங்கள் வர மாதிரி பண்ணிருவேன். சூனியக்காரடி நீ மட்டும் உரு போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ திருவ கைக்குள்ள போடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. சும்மா நடிக்காதடி. திருமேல உனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு நடிக்காத. சாமி சாமின்னு சொல்லுவியே, அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம்.